இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கையும் அமுக்கிடுங்க. ஓகேங்க. இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இது மார்க்கர், டேப், கத்திரிக்கோல், அப்புறம் வெட்டுற துணி. இப்போ நம்ம ஃபுல் வால் துணி எடுத்திருக்கோம், 1 மீட்டர் துணி. நம்ம வெட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து துணி வந்து 2ஆக மடக்கி போடணும். அது வந்து 10 அளவுக்கு வண்ணம் 10 உயரம் வந்து 16 அளவு எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அது 10 அளவில் வந்து துணியை வந்து திருப்பி போடணும். க்ளோஸாக இருக்கிற சைடு வந்து நம்மளை பார்த்து எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் கரெக்டாக வரும். இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பற்றாக்குறை வரவே வராது. 90 மீட்டர் இருந்தாலும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். கைக்கும் கிராஸ் பீஸ் பட்டை எல்லாத்துக்குமே இதிலே எடுத்துடலாம். அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயரம் வந்து எங்களோட சைஸ் வந்து 16.5. இது வந்து பேக் கழுத்துக்கு 16.5, ஃப்ரண்ட்டுக்குமே 16.5 தான். சரியா? எதுக்கு நீ என்ன 10 11. உயரம் வந்து 16.5 லெஃப்ட்டு ரைட்டு போட்டுறணும். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் கழுத்துக்கும் ஃப்ரெண்டு கழுத்துக்கும் மாட்டு சேமாக நம்ம டிவைட் பண்ணிடணும். ஒரு 2ஆக மடக்கின துணியில் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வித்து வந்து 10 எடுக்கணும். அப்புறம் வந்து அதில் வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ணணும். கழுத்து மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வந்து 2 இன்ச்சும், ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சும், கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சும் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பேக் கழுத்துக்குமே சேம் சைஸ் வந்து மார்க் பண்ணுறோம் நம்ம. அப்போ வந்து சேம் டைமில் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து பேக் கழுத்து நம்ம வெட்ட போகிறோம். அதுவும் சேமாக அதே மாதிரி தான். அங்கே நம்ம மார்க் பண்ண மாதிரி இந்த சைடு சேமாக வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு ஷோல்டரும் வச்சுட்டு கழுத்திறக்கமும் 5.5 வச்சுட்டு அது உங்களுக்கு வேணுள்ளது வைக்கலாம். பேக் நெக்கு கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் கூட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். உங்கள் அளவுக்கு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆம் ஹோல் வைக்கிறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து 6 வச்சுருக்கோம். இது எங்கள் உடம்பு சைஸு. அப்புறம் வந்து பேக்குக்கும் வந்து ஆம் ஹோல் வந்து வைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டை கட் பண்ணுறோம். பட்டை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4 இன்ச்சு வந்து எடுத்துட்டு அதில் 3 இன்ச்சு இது மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து போட் ஷேப் ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம பட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அதான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது நம்ம பட்டை தான் கட் பண்ணுறோம். இது மாதிரி 4 இன்ச்சு எடுத்து சென்டரில் ஒரு 3 இன்ச்சு வச்சு போட் ஷேப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சைஸ் வந்து கழுத்து இறக்கம் ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஷோல்டர் 5.5 தான் இப்போ கழுத்து இறக்கம் வச்சிட்ருக்காங்க. அதுவும் வச்ச அப்புறம் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் அட் அ டைமில் நம்ம கட் பண்ணுறோம். சேர்த்தே 2 சைடுமே கட் பண்ணிக்கிறோம். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது, ரெண்டுமே ஒரே பொசிஷனில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். சரியா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி சென்டர் பொசிஷன் வந்து கட் பண்ண பீஸ் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துடுறோம். அப்புறம் வந்து ஆம் ஹோல்டு வந்து மார்க் பண்ணுறாங்க. அங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதில் இருந்து ரெண்டுமே அந்த கழுத்து வெட்டினது மாதிரியே அட் அ டைமில் இது ஆம் ஹோல்டும் பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ தான் ஈஸியாக வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம இங்கே மடக்கி வச்சுருக்க ஃபஸ்ட்டு துணியை வந்து அது மேலேயே கட் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து நம்ம கழுத்தையும் சேர்த்து கட் பண்ணுறோம். கழுத்துலேயே ஷோல்ட்ரு அந்த
ஆம்கோலும் கட் பண்ணி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கிறோம். அப்போ வந்து எல்லாமே வேலை முடிஞ்சிடும் ஈஸியாகவே. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். என்ன பீஸு பட்டை வெட்டிட்டோம். இதை நம்ம ஒரிஜினல் பீஸ் எடுக்க போகிறோம் தைக்கும்போது. அப்புறம் ஷோல்ட்ரு வந்து மாறாமல் இருக்கிறது சின்னதாக கட் பண்ணி லைட்டாக விடுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இந்த அழகாக ரெடி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இது நேரே கட் பண்ணிடணும். தைக்கும்போது இதை ரெண்டாவே கட் பண்ணி எடுத்துடலாம். மீன் பக்கம் இது ஓகே. இது ஃப்ரண்ட், அது பேக். இது ஃப்ரண்ட், அது முன்ன மாத்திரம் கட் பண்ணணும். ரெண்டும் ரெடி. ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நம்ம ஓப்பன் போடுறதுக்காக அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். பேக்குக்கு வந்து கட் பண்ணக்கூடாது. கை வெட்ட போகிறோம். கைக்கு வந்து 4ஆக இந்த துணியை போடணும். நம்மளை பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் ஆன சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து நம்மளை பார்த்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்தாலும் அதை வச்சு அது மேலே வச்சு வேணால் வரைஞ்சி வெட்டிடலாம். அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இருந்தாலும் உங்களுக்கு சைஸ் எல்லாம் ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துடணும். கரெக்டாக மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கணும். க்ளோசிங் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி மடக்கு அளவுக்கு விடணும். கை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துடுறோம். நான் படிக்கிறதுக்காக நான் 2-3 வர எக்ஸ்ட்ரா வரைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். வாங்க நாம சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ கையும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கழுத்தில் தைக்கிறதுக்கு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். இந்த கழுத்து வெட்டின அந்த பொர்ஷனுக்கு சும்மா கிடைக்கும். அந்த பொர்ஷனை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்லணும்னா இது 1 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம். க்ராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இருக்கிற பீஸில் வந்து இந்த மாதிரி 1.5 இன்ச்சும் 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். வித்து வந்து 1.5 இன்ச்சும் 2 இன்ச்சும் மெஷர்மெண்ட் வச்சு ஓப்பனுக்கு வந்து 2 சைடுக்கும் கட் பண்ணுறோம். நம்ம கையோட அளவு வந்து 4 அப்புறம் வந்து 3 சைடில் வர மாதிரி எடுத்து அதை வந்து போட் ஷேப் ஃபார்ம் பண்ணி கட் பண்ணணும். அதிலேருந்து அதுதான் நம்ம ஒரிஜினல் பட்டையோட இது. அப்போ அதிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பட்டை கட் பண்ணும்போது அது கொஞ்சம் 1 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அதை நம்ம தைக்கும்போது கட் பண்ணுறோம். அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணுறோம். மொத்தம் 6 பட்டை தேவைப்படும். 2 ஒரிஜினல் பட்டையும் அதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 பட்டை வந்து இந்த மாதிரி பட்டை லாஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டுற இதை முடிச்சு வந்து லைனிங் இருக்கணும். அப்புறம் ப்ளவுஸ் வந்து எடுத்து பட்டை எடுத்து வச்சு ஜாயின் பண்ணி தைச்சா மட்டும் போதும். வெட்டுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து படிச்சுருங்க. தேங்க்யூ.